ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தலைவலி மாத்திரம் ஒன்னோ ரெண்டோ போட்டிருப்பீங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை திவாகர் அவ்வளோ பெரிய அளப்பரிய கிரியேட் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். இதுல திவாகரை மட்டுமே குறை சொல்ல முடியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கமர்தீனா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே காரணம் தான். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பார்வை பொறுத்தளவுல எந்த அளவு கொளுத்தி போட முடியுமோ அந்த அளவு கொளுத்தி போடுறாங்க. அதே நேரத்தில் பல விஷயங்களை மாத்தி மாத்தி பரட்டி பரட்டி பேசிட்டு இருக்காங்க. அதாவது பொய்யா புலி விடுக்குமா இந்த பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு பல இடங்கள்ல பார்வோட வார்த்தைகள் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரியோவோட என்ட்ரியை பார்க்கும்போது எப்பா நீ 4வது சீசன்ல அன்பு கேங்ல இருந்த ஒரு நபர் தானே, இந்த சீசன்ல அதே மாதிரி அன்பு கேங் ஒண்ணு இருக்குது, பாக்குறதுக்காக உள்ள வந்திருக்கியா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேத்து ராத்திரி கமர்தீன் பாரு இந்த ரெண்டு பேரும் பேசினதுதான் காட்டுறாங்க. இந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை கமர்தீன் என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, நீ கொஞ்சம் எல்லை மீறி போற மாதிரி தெரியுது, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எப்படினாலும் செட் ஆக போறது இல்ல, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் விலகியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கமர்தீனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது விஜய் பார்வதியை பொறுத்தவரை அவங்க முதல்ல யூடியூப் வீடியோ பண்ணும் போதே அடல்ட் கண்டென்ட்டா தான் பேசுவாங்க, பாக்குறதுக்கு முகம் சொலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமர்தீன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிப்பட்ட பல கண்டென்ட்கள் கொடுத்தாங்க. அது ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம போன வாரத்தை பொறுத்தவரை எல்லாருமே கமர்தீனை டார்கெட் பண்ண உடனே இனி கமர்தீன் கூட இருந்தா நமக்கு சேஃப் கிடையாது, குதிச்சுருவோம் திவாகர் பக்கம் அப்படிங்கிற மாதிரி பாரு இந்த வாரம் முழுக்க திவாகர் பக்கம் சாயறத பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பார்வோட கேம் ரொம்பவே ஒஸ்டா இருக்குது அப்படினே சொல்லலாம். அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை எந்த போட்டியாளரும் நல்ல போட்டியாளர் இவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது, எல்லாமே களிசடை தான். வைல்ட் கார்டா ஏதாவது ஒரு நல்ல போட்டியாளர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே தவிர இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த பைத்தியத்துக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த அளவு ஒஸ்டான போட்டியாளர்களை தான் இந்த வாட்டி தேர்வு பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமர்தீன் பாரு ரெண்டு பேருமே பேசி சரிப்பா நம்மளோட கேமை மட்டும் நம்ம பார்ப்போம், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. ஏமா நீங்க ரெண்டு பேரும் நெருங்காம இருந்தீங்க அப்படின்னா பாக்குற எங்களுக்கு தான் நல்லது, பேச்சாமா பேசுறீங்க, வெளியே போய் சாப்பிடுவோம், எனக்கும் பசிக்குது, 3 நேரமும் சாப்பிடணும், அதுவும் கவர் போட்டு சாப்பிடணும், இவ்வளவு பச்சையா கேவலமா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில இந்த காஜி ஜோடிகள் பிரிஞ்சது நமக்கு சந்தோஷம் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கான எபிசோடுமே எப்பவும் போல கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடங்கள்ல திவாகரோட குத்து டான்ஸை காட்டுறாங்க. என்னடா லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்கும்போது இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடின மாதிரி இல்ல, சூப்பரா எடிட் பண்ணி போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவாகர் கேமராவை பார்த்து மக்கள் கிட்ட சில வார்த்தைகள் பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பின்னாடி நின்று கமர்தீன் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. கமர்தீன் கூட வினோத், பிரவீன் இந்த ரெண்டு பேருமே இணைஞ்சுக்கிறாங்க. திவாகரை பொறுத்தவரை கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து இவங்க 3 பேருமே கிண்டல் பண்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபன்னா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. இவங்க இப்படி டான்ஸ் ஆடினது எதையுமே திவாகர் பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இதை பார்த்த கலையரசன் திவாகர் கிட்ட போய் போட்டு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா திவாகர் இந்த வார கேப்டனா இருக்கிற பிரவீன் போய் கம்ப்ளைண்ட் சொல்றாரு. எப்பா நான் கேமரா பார்த்து பேசி இருக்கேன், இவங்க என்ன கலாய்க்கிற மாதிரி டான்ஸ் ஆடி இருக்காங்க, இதெல்லாம் சரியே இல்ல, வினோத்தை பொறுத்தவரை எப்பவுமே இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு, உங்ககிட்ட நான் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீ வினோத்தை எச்சரிக்கவே மாட்டுக்க, வினோத்துக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பிரவீன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை அவர் எந்த தப்புமே பண்ணாத மாதிரியும், அவர் திவாகரை கலாய்க்காத மாதிரியும், நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன குறை சொல்லிட்டல, நீ இனிமேல் எந்த கேமரா முன்னாடி பேசினாலும் நான் இடைஞ்சல் பண்ணுவேன், நான் உன்னை பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதாவது திவாகரை பொறுத்தவரை மறுபடியும் கேமராவை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு துஷார் கூட சேர்ந்துக்கிட்டு. அந்த இடத்துல வினோத் கேமரா முன்னாடியே மறைச்சு நிக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாட்டு பாடி இரிட்டேட் பண்றாரு. இப்படி தொடர்ந்து திவாகரை கண்டென்ட் கொடுக்க முடியாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, திவாகரை பொறுத்தவரை இதை தவிர வேற எந்த கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு, இந்த கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கண்டென்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு வினோத் இடையூறுகள் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி வினோத் தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும்போது திவாகரை பொறுத்தவரை சபரி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற கத்துறாரு. அது மட்டும் இல்லாம அங்கேயே போய் கேட்க போறாரு. அந்த இடத்துல சபரி கூட இருக்கிற விக்ரம பொறுத்தவரை எப்பா நீங்க ரெண்டு பேருமே வீம்புக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இடையில எங்களால வர முடியாது, உங்க ரெண்டு பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா திவாகரை பொறுத்தவரை கேப்டனா இருக்கிற பிரவீனை வறுத்து எடுக்கிறாரு. என்னப்பா நீ இவ்வளவு ஃபேவரட்டிசம் பண்ற, வினோத் உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ற, அவனுக்கு பனிஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தாம் தூம்னு கத்துறாரு.
பேசுறாரு. ஒரு கட்டத்துல பிரவீனை பொறுத்தளவுல, அண்ணன் உங்களை பொறுத்தளவுல நீங்க கேமரா பார்த்து பெர்ஃபார்ம் பண்றீங்க, அவர் ஒரு பாடகர், அவர் பாடுறாரு, ரெண்டு பேரையுமே நான் தடுக்க முடியாது, இதுக்கு மேலே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்கன்னா என்கிட்ட வராதீங்க, நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் சண்டை போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சொல்லிடுறாரு. அந்த இடத்துல திவாகரை பொறுத்தளவுல, பிரவீன் நீ எல்லாம் கேப்டனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர், நீ ஒன் சைடா இருக்கிற ஃபேவரட்டிசம் பண்ற அப்படிங்கிற மாதிரி பிரவீன் கத்துறாரு. உடனே அந்த இடத்துல பிரவீனை பொறுத்தளவுல, சரிண்ணே உங்ககிட்ட நான் வரவே இல்லை, நீங்க உங்க பிரச்சனையை பாத்துக்கங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. அந்த இடத்துல திவாகர் ஒன்னெல்லாம் கேப்டனா தேர்ந்தெடுக்கவே கூடாது, இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்ட பாரு நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல தொடங்குறாரு. உடனே பிரவீனுக்கு கோவம் வந்துருது. என்னெல்லாம் யாருமே தேர்ந்தெடுக்கல, நான் உழைச்சு ஜெயிச்சு தான் கேப்டன் ஆயிருக்கேன், உன்னால அதே மாதிரி விளையாண்டு கேப்டன் ஆக முடிஞ்சு அப்படின்னா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் கிட்ட இவரும் கோவப்படுறாரு. திவாகர் பொறுத்தவரை இல்லப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் அமுக்கமா பேசுறாரு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடியே திவாகரை பொறுத்தவரை ஷர்ட் எல்லாம் கலத்திட்டு கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துலயுமே வினோத் இடையூறுகள் கொடுத்தாரு. அந்த இடத்துல நிக்கிற பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் முதல்ல சட்டையை போடு, நீ சட்டை போடாம நிக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி உறுத்துது, வேண்டாம் அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பாரு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம திவாகரை பொறுத்தளவுல வினோத் சும்மா இருமுனா கூட பாத்தியா என்ன பார்த்தா இருமுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது என்னையா அவனுக்கு கிண்டல் பண்றானுங்க, அதெல்லாம் ஓகே தான், அதே நேரத்தில் அவனுக்கு சும்மா ஏதாவது பண்ணா கூட ஒன்ன நினைச்சுதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ கதர்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே சில இடங்கள்ல திவாகரை பார்க்கும்போது பாவமா இருக்குது, பல இடங்கள்ல திவாகரை பார்க்கும்போது நமக்கு காண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் திவாகரை பொறுத்தளவுல தான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாரு. மறுபடியும் வெளியே இருக்கிற கேமரால போய் அவரோட திறமைகளை காட்டுறாரு. அதுலயும் குறிப்பா வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் சார் பண்ண ஒரு டைலாக பண்ணி காட்டினாருங்க. இதெல்லாம் கமல் சார் பார்த்திருந்தார் அப்படின்னா தூக்கு போட்டு செத்துருவாரு. அந்த அளவு கேவலமா தான் திவாகர் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது. அதாவது இந்த வார கேப்டனா இருக்கிற பிரவீன் எல்லாருமே மைக் மாட்டிருக்காங்களா, எல்லாருமே யூனிஃபார்ம் கரெக்டா போட்டிருக்காங்களா, மேக்கப் எதுவும் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ண சொல்றாரு. உடனே பிரவீன் வெளியே வர்றாரு. அந்த இடத்துல திவாகர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பிரவீனை பொறுத்தளவுல திவாகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 தடவை கூப்பிட்டுருக்காரு. அத்தனை தடவை கூட்டும் திவாகர் திரும்பி கூட பார்க்கல. எவனுக்கு இருந்தாலும் கடுப்பாயிரும். ஆனா பிரவீனை பொறுத்தளவுல, அண்ணா இத்தனை வாட்டி கூப்பிட்டா நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, நீங்க பெர்ஃபார்மே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இடையில குறுக்க தான் போறாரு, கேமராவுக்கு குறுக்க தான் போறாரு, லைட்டா தள்ளுறாரு. அதுவும் வேணும்னு தள்ள கேமரா மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தள்ளுறாரு. ஆனா திவாகரை பொறுத்தளவுல, யாருடா நீ என்ன தடுக்கிறதுக்கு, நீ எப்படி கேமராவை மறைக்கலாம், என்ன தள்ளி விடுறியா அப்படிங்கிற மாதிரி பிரவீனை போட்டு ஒரு 10 தடவை தள்ளி இருப்பாரு. இதுல பிரவீனுக்கு சில காயங்களும் வருது. இருந்தாலும் திவாகரை பொறுத்தளவுல, எப்பா எனக்கு தான்பா விஜய் சேதுபதியை சப்போர்ட் பண்ணுவாரு, நான் சொல்றதுதான் சரி, நீ தான் என்ன தள்ளி விட்ட, நான் உன்னை தள்ளியே விடல அப்படிங்கிற அளவுக்கு தான் திவாகர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல கனி வர்றாங்க. கனியை பொறுத்தளவு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் நீங்க என்ன கேரக்டர் வேணாலும் நடிங்க, தப்பே கிடையாது, கொஞ்சம் சட்டை போட்டுட்டு நடிங்க, சட்டையை கலத்திட்டு நடிக்காதீங்க, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே திவாகரை பொறுத்தளவுல, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, அதை எப்படி நீங்க பேசலாம், நான் என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆச்சா பூச்சன்னு கத்துறாரு. அதுக்கும் கனியை பொறுத்தளவுல ஒரு உதாரணம் சொல்றாங்க. அண்ணன் நீங்க நடிக்கிறது தப்பு இல்ல, சட்டை போடாம நடிக்காதீங்க, அதே நேரத்தில் உங்க முன்னாடி யாராவது ஜட்டியோட நடிச்சாங்க அப்படின்னா நீங்க அமைதியா இருப்பீங்களா, அது ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இருந்தாலும் திவாகரை பொறுத்தளவுல, ஏக்கா நீங்க தேவையில்லாம ஒருதலை பட்சமா பேசிட்டு இருக்கீங்க, ஒன் சைடாவே பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசாதீங்க, நியாயமா பேசுறதா இருந்தா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கனிக்கிட்டையும் கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சொன்னது எல்லாத்தையுமே கேப்டன் பண்ணி முடிக்கிறாரு. திரும்பவும் இந்த பிரச்சனையை பத்தி பேச்சுவார்த்தைகள் போகுது. அந்த இடத்துல திவாகரை பொறுத்தளவுல, என்னடா நான் சட்டை போடாதெல்லாம் பெரிய குத்தமாடா, அப்படி பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எஃப்ஜே எல்லாம் கனி கட்டி பிடிக்கிறாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா, நான் சட்டை போடாதது அநாகரிகம் அப்படின்னா கனி எஃப்ஜேயை கட்டி பிடிக்கிறதும் அநாகரிகம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. எப்படிடா நீ எங்க அக்காவை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சபரியா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் பொங்கிட்டு வரானுங்க. இன்னைக்கெல்லாம் சபரிப்பட்ட கோவத்தெல்லாம் பார்க்கும்போது, ஏன்டா இப்படியே இருடா, அதை விட்டுட்டு எதுக்குடா ஒரு அப்ராணி மாதிரி நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எஃப்ஜே பொறுத்தவரை வழக்கம் போல அவனோட ரவுடிசத்தை காட்டுறான். திவாகரை தள்ளி விடுறான், நீ யாரா பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சா பூச்சான்னு கத்துறான். அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கண்டிப்பா திவாகர் பேசுனது தவறு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்துல கனிக்கு சொம்படிக்கிற ஜால்ரா கூட்டமும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இதே விஷயத்த பார்வை பத்தியோ கமர்தீன் பத்தியோ இல்லைன்னா வேற யாரை பத்தி பேசினாலும் இவங்களுக்கு இவ்வளவு கோபமோ ரோசமோ வந்திருக்காது. அவங்களோட கனியக்கா, அதாவது இந்த சீசன்ல ராஜா மாதாவா இருக்கிற கனியை பத்தி பேசினதுனால எஃப்ஜே சபரி இந்த ரெண்டு பேருக்குமே பொங்கிருது.
சபரிலாம் ஒரு கட்டத்துல திவாகர கையை பிடிச்சு தள்ளினாரு. பாரு இடையில வந்து இப்படி தள்ளாதீங்க, கையை பிடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல சபரி வந்து நான் கையவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்றான். எஃப்ஜே பொறுத்தவரை அவனை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் இந்த சீசனோட பொறுக்கி ரவுடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனும் விடாம கத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு வழியா இந்த பிரச்சனையும் ஓயுதுங்க. ஆனா இந்த இடத்துல பாரு சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியாது. லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், ஆண் சட்டை போடாம இருந்தா அது ஆபாசம் கிடையாது, அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. இதே பாரு தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி திவாகரனை சட்டை போட்டு நில்லுங்க, பாக்குறதுக்கு உறுத்தலா இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணாங்க. பார்வை பொறுத்தவரை இப்படி பல இடங்கள்ல மாத்தி மாத்தி பேசுறது அவங்களோட கேரக்டரே தப்பாக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா தப்பானவங்க தப்பா தானப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்றீங்க. எங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலையே இல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே பைத்தியங்க தான். ஒவ்வொரு நேரம் கிறுக்கு மெண்டல் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, எல்லாமே குப்பைகள் தான். அதாவது சீரியல் நடிகை லட்சுமி சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த குப்பையும் பிறக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களா களமிறக்கிருக்கானுங்க. இந்த இடத்துல இந்த சண்டெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து பாரு வந்து காதல் கண்டன் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் கமருதீன் கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட சொன்னதா சபரி ஒரு வார்த்தையை இந்த இடத்துல போடுறாங்க. உடனே பாரு அதை பிடிச்சுக்கிறாங்க. நான் இல்லாத நேரம் என்ன பத்தி கேவலமா பேசிட்டீங்களே, இது அநாகரிகம் இல்லையா? சட்டை போடாம இருக்கிறது மட்டும்தான் அநாகரிகமா அப்படிங்கிற மாதிரி பாரு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் லேபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல பாரு வந்து என்ன இவனுக்கு என்ன முதலாளியா, இவனுக்கு எப்படி லேபர்னு கூப்பிடலாம், அதுக்கெல்லாம் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, பிக் பாஸே அப்படி சொல்ல, இவனுக்கு எப்படி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை லேபர்னு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் வெளியே தப்பா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு டிராமா பண்ணாங்க. ஆமாங்க, இது டிராமா தான். கண்டிப்பா சக மனிதர்களை சக மனிதர்களா மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை உள்ள ரூல்ஸ். ஆனா இவங்க ரெண்டு பேருமே இவங்க என்னமோ முதலாளி மாதிரியும் மத்தவங்க எல்லாருமே ஸ்லேவ் மாதிரியும் தான் பல இடங்கள்ல நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் பாரு இந்த விஷயத்தை பேசினதுனாலே கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் நம்ம ஃபன்னுக்கு பண்ணதை பாரு சீரியஸா எடுத்துக்கிட்டா பத்தியா, நம்ம ஜாலிக்காக தானே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களை பொறுத்தவரை ஃபன் அப்படிங்கிற பேர்ல பல கேவலமான தில்லாலங்கடி வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. கடைசியா நாங்க ஃபன்னுக்காக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு போறானுங்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சபரி விக்ரம் துஷார் இந்த மூணு பேருமே திவார்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புனே, கனியக்கா பண்ணது சரின்னு சொல்ல, கனியக்காவும் நடிப்பை ஜட்டி கூட எல்லாம் கம்பேர் பண்ணிருக்க கூடாது, அதே நேரத்துல கனியக்கா கட்டி பிடிக்கிறத நீயும் தப்பா பேசிருக்க கூடாது, அவங்க ஒன்னு அரைஞ்சாங்க அப்படின்னா நீ கத்தி எடுத்து குத்திட்ட, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல திவாகர் வந்து ரொம்பவே ரேஸ் ஆயிராரு. என்னப்பா எஃப்ஜே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடித்தனத்தை பண்ணுறான், என்கிட்ட எகிரிட்டு வரான், என் சட்டையை பிடிக்கிறான், இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எஃப்ஜேக்கு வந்துருது. ஏய் உன் சட்டையை நான் பிடிக்கவே இல்லையா, நான் பண்ணாத நான் பண்ண மாதிரி நீ பேசிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் வேணா இப்ப உன் சட்டையை பிடிக்கவா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பொறுக்கித்தனத்தை காட்டுறான். அது மட்டும் இல்லாம உன்னை அடிச்சுட்டு நான் வெளியே போனாலும் பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி எகிரிட்டு வர்றான். இந்த இடத்துல பாரு பேசினது எதையுமே காட்டல. அதாவது பார்வை பதவில லே நீ இவ்வளவு பேசுறவில்ல, அரைஞ்சிட்டு வெளியே போயிருவியா, நீ அரைகிற வரைக்கும் எங்க கை என்ன சும்மாவா இருக்கும், முடிஞ்சா அரடா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட கொளுத்தி போடுறாங்க. ஆனா எஃப்ஜே வந்து பாரு இப்படிலாம் மாத்தி பேசாதீங்க, நான் திவாகரை தான் அரைஞ்சிட்டு வெளியே போவேன்னு சொன்னேனே தவிர பொதுப்படையா சொல்லல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நியாயப்படுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணான். லே நீ அரைவேன்னு சொன்னதே தப்புடா, இதுல திவாகர சொன்னா என்ன சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பாரு அதுக்கு சரியான பதிலெல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல எல்லாம் சபரி வாயை மூடிட்டு எஃப்ஜே சமானம் வர்றா கோபப்படாரா அன்பாயிருடா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதாவது இந்த அன்பு கேங்கோட சேட்டைகள் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா 5 பேரும் ஒண்ணு கூடிடுறாங்க. இதை தான் பார்வோம் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல சண்டைகள் அப்படிங்கிறது அரை மணி நேரத்துக்கு மேல நீடிக்கவே மாட்டேங்குது. இந்த சண்டையும் அப்படியே நார்மல் ஆயிருது. அதே மாதிரி வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற பார்வை பொறுத்தளவுல நாங்கெல்லாம் ஒர்க்கரா நீங்கெல்லாம் முதலாளியா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கிற நேரம் கனி வந்து வாசல்ல நின்று சூனியக்காரி மாதிரி ஒரு லுக் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வை பொறுத்தளவுல என்னக்கா இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பாரு நீ கோவப்பட்டா எனக்கு சிரிப்பா வருது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கனி சொல்றாங்க. உடனே பார்வை பொறுத்தளவுல உங்களுக்கு சிரிப்பு வராம இருக்குமாக்கா, நீங்க தான் ராஜதந்திரங்கள் பண்ணி பல ஜால்ராக்களை கையில வச்சுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு சொல்றாங்க. உண்மையாவே கனியை பார்க்கும்போது சூனியக்காரியை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்கும் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்குமான டாஸ்க் நடக்குது. டாஸ்க் பொறுத்தளவுல 3 ரவுண்டா நடக்குது. முதல் ரவுண்டை பொறுத்தளவுல 2 வீட்டுல இருந்தும் தலா ஒரு நபர்களும், 2வது ரவுண்டை
பொறுத்தளவுல தலா 2 நபர்கள் வீதமும், 3வது ரவுண்ட் பொறுத்தளவுல தலா 3 நபர்கள் வீதமும் ஃபைட் பண்றாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல் ரவுண்ட்ல பிக் பாஸ் வீட்ல இருந்து துஷாரும், சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து வினோத்தும் கேம் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே செமையா ஆடினாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் முதல் ரவுண்ட பொறுத்தளவுல வினோத் வின் பண்றாரு. அந்த வகையில சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு 1 பாயிண்ட் கிடைக்குது. ரெண்டாவது ரவுண்ட பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல இருந்து கெமி கமருதீன், அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து FJ ரம்யா, இந்த 2 பேரும் மோதிக்கிறாங்க. இந்த இடத்துல கமருதீனை பொறுத்தளவுல FJ என்னமோ சின்ன பிள்ளையை தூக்கி கையில வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காரு. இந்த ரவுண்ட்ல பிக் பாஸ் வீடு தான் வின் பண்றாங்க. அடுத்த ரவுண்ட பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல இருந்து விக்ரம், பிரவீன், சுபிக்ஷா இந்த 3 பேருமே கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து சபரி, திவாகர், கனி இந்த 3 பேருமே களமிறங்குறாங்க. இந்த ரவுண்ட பொறுத்தளவுல விக்ரம் வந்து கனியை தூக்கி எரிஞ்சாரு பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. கனியோட லுக் எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்க வருது. உண்மையாவே கனியை பொறுத்தளவுல அவங்க வந்து டைரக்டா கேம் ஆடவே இல்லை. அவங்களோட அல்லக்கைகளை வச்சுதான் அவங்களோட கேமே விளையாண்டுட்டு இருக்காங்க. அது ரொம்பவே கேவலமான கேம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 4வது சீசன்ல அர்ச்சனா எப்படி ஒரு கேம் பிளே பண்ணாங்களோ அதே கேமை இந்த சீசன்ல கனி பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ரவுண்ட பொறுத்தவரையும் பிக் பாஸ் டீம் தான் வின் பண்றாங்க. அந்த வகையில இன்னைக்கான டாஸ்கோட வின்னரா பிக் பாஸ் டீம் இருக்கிறாங்க. உடனே பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எப்பா நேத்து தான் என்னை ஏமாத்திட்டீங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணி இருந்தாலும் நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நாங்க தனித்தனியா விளையாடுறதுக்கு தான் இப்படி உள்ள கேமே வைக்கிறோம். நீங்க 2 பேருமே கூட்டு சேர்ந்தா எப்படி இப்படி கேம் ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இன்னைக்கு கேம் சூப்பரா விளையாண்டீங்க. அதனால ஒரு 500 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போனஸா தர்றேன். அந்த வகையில பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களுக்கு மொத்தமா 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்களை லாக்கர்ல இருந்து எடுத்துக்கங்க. அதுக்கு மேல, அதாவது 1000க்கு மேல ₹1 கூடனா கூட எல்லாமே கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. பிக் பாஸ் போட்டியாளர்களை பொறுத்தளவு லாக்ல இருந்து ₹850 பர்ச்சேஸ் பண்றாங்க. உண்மையாவே சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். எதுக்குன்னா 15 செகண்ட்ல அதை கரெக்டா எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த வகையில பிக் பாஸ் வீட்டு போட்டியாளர்களோட கோஆர்டினேஷன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற பட ப்ரொமோஷனுக்காக சீசன் 4 அன்பு கேங்கோட ஒரு உறுப்பினரான ரியோவா இருக்கட்டும், அந்த படத்துல அவங்களுக்கு ஹீரோயினா நடிச்ச மாளவிகா, அது மட்டும் இல்லாம விக்னேஷ்காந்த், இந்த 3 பேருமே வர்றாங்க. அவங்க பட ப்ரொமோஷனுக்காக என்னெல்லாம் பேசணுமோ பேசுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வெளியே போறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஒட்டு மொத்தமா திவாகரை சுத்தி மட்டும்தான் கண்டென்ட் இருந்துச்சு. திவாகருமே வாண்டடா பல இடங்கள்ல பிரச்சனை பண்றாரு. அதே நேரத்துல பல இடங்கள்ல வினோதா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும் தொடர்ந்து திவாகரை டார்கெட் பண்றதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்வை பொறுத்தளவுல பல இடங்கள்ல மாத்தி மாத்தி பச்சோந்தி மாதிரி பேசுறத பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற போட்டியாளர்களை வச்சு இந்த சீசன் ரன் ஆகாது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. எப்பா எதுக்காகப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வைல்ட் கார்டை சீக்கிரமா உள்ள இறக்கி விடுங்கப்பா. எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அவங்களாவது வந்து ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கறத பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலை மேல பிக் பாஸ் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட எண்ணம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சீசன்ல உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.